ஒரு ஐடி நிறுவனத்துக்கு போகிறோம், அவங்கள்ட்ட கேட்குறோம். அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த தெரு ஃபுல்லாக போகிற போதை கலாச்சாரமாக ஆகி போயிடுது. அவங்க காலையில் அலுவலகம் போகிறாங்க, நைட்டு 10 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு வருவாங்க. அந்த தெருக்குள்ளே அவங்க இல்லத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. பல சம்பவங்கள் இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம எதையுமே எதிர்மறையாக பேசவே முடியாது மக்கள்கிட்ட. ஏன்னா எல்லாமே ஒளிபரப்பாகவே நடக்குது அவங்க பார்வையில். நம்ம போய் அவங்க மனசில் ஒரு கருத்தை பதிய வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லாத நிலை தான் இன்னைக்கு பல மாற்றங்களில். போதை கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது. அப்போ ஐடி போன்ற நிறுவனங்கள் அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. நீங்கள் உதாரணமாக சொன்னால் கல்லூரி படிக்க சொல்லக்கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. உதாரணமாக சொன்னால் இந்த திராவிட ஆட்சியில் அவர்கள் தலைவர் பெயர் கொண்ட அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத நிலை. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதோட அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர். அந்த அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர், அந்த வட்ட செயலாளருக்கு வேண்டப்பட்டவர் அந்த காவல் நிலையத்துக்கு கட்டிங் பிரியாணி கடை வச்சு கட்டிங் கொடுக்க அளவு நெருக்கமாக இருக்கு. அவர் மேலே ஏற்கனவே 2 கேஸ் இருந்தது. கோவிலோட சொத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருந்தார். அப்போ மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் நல்லதும் நடக்காது, பாதுகாப்பு இல்லாதது, ஒரு சமூக சூழ்நிலையே இல்லாத நிலை தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க அறிக்கையில் வந்து பெட்ரோல் விலை, டீசல் விலை, சிலிண்டர் விலை எல்லாம் குறைக்கிறோம் அப்படின்லாம் அறிக்கை சொன்னாங்க. பட் இன்னைக்கு தான் ஆட்சி முடிய போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் செயல்படுத்தவில்லை. எல்லாம் காட்டில் பறக்கூடிய நிலைமை தான் இருக்குது.